பாதி இறங்கணும் பாதி இறங்கணும்னு போன எடுக்கிறதுக்குள்ள கட்டாய் பேசுமே எத்தனை பாதி இறங்கணும் அந்த அளவுக்கு பேசணும். இப்போதான் ஒரு கட்டிங் போட்டுக்கிறோம். ஒரு கட்டிங் போட்டுக்கிறோம். ஆனால் கட்டிங் கையில் ஊற்றி வச்சுக்கிறோம். எவ்வளோ தான் வேணும்? அவங்களா பார்க்குது, அவங்களாம் குளிக்கிறாங்களே, நம்ம குளிக்க முடியான்ட்டு. எவ்வளோ தான் வேணும்? இந்த ஆப்பு தான். நான் ஒரு ஆப்பு, மகாராஜ் ஒரு ஆப்பு. ஆப்புலாம் ஆப்போட போகிறதில்ல, அது பின்னாடி திரும்ப கொஞ்சம் திருப்தியாக போடும். இல்லை காசே இல்லைன்றால இதுக்கெல்லாம் மட்டும் எப்படி காசு வந்துடும்? மகாராஜ் வாங்கி கொடுத்தோம், 300 ரூபா கடை வாங்கணும் அவசியம். நாளைக்கு வாங்கி தந்தா கொடுறான்ட்டு. அப்படியே எல்லாம் கை மாட்டுறது தான். நம்ம நாளைக்கு கடை வாங்கி நாளைக்கு அவனை வாங்கி கொடுத்தோம். அப்படி நாளைக்கு அதுக்குள்ளே வந்து காசு வந்துடுமா? இது ஒரு ரோலிங் பண்ணுறது தான், பண்ணாதே விட்டாமா. இன்னும் ஒரு வாரத்துக்கு கொடுத்துட்டு போகுது, ஒரு வாரத்துக்கு புஸ்தகம் கடன் கடை வாங்கி. கடை உனக்கு யார் கொடுக்குறாங்க? முன்னாடி யாரும் ஒரு கொடுக்காதே போய் வேணாம் அவங்க கடவுளே. யாருக்கு ஒன்று வாங்குறது அவசரத்துக்கு 10,000 500 வாங்குங்களா, 300 கொடுக்கணுங்களா, 1000 கொடுக்கணுங்களா? அவளுக்கு ரொம்ப கேட்குறேங்க. பெங்களூரில் வண்டி வச்சுன்னா, நம்ம வண்டி வச்சுன்னா 2,500 வந்துடுவாங்க. அது ஒரு 4 நாளைக்குள்ள ஆகும். லோடு அப்படியா நாளைக்கு தான் ஆகுது. எனக்கு இல்லை என்ன 2,500 கடானா 1000 போகுது. 4 நாளைக்கு ஆகுது. என்ன பண்ணுறது, ஏதோ போல போடுறது குச்சி படிக்கல. அவன் வேலைக்கே போகிறதில்ல, கடையிலே வருமானம் பணம் பயமாக வருது. சொல்லுங்க மச்சான். கடை வருமானமே போய் எனக்கு இதுக்கு வேலை செஞ்சா நம்மளுக்கு போய்க்கின்றோம். சம்பளம் கொடுத்து பயங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. சம்பளம் கொடுத்து பயங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. படுத்துட்டியா? படுத்துட்டியா? உக்காந்து தாங்கிறேன். இந்த நம்பர் புதுசாக வாங்கினியா? இந்த நம்பர் புதுசாக? இந்த நம்பர் பழைய நம்பர் தான். பழைய நம்பர்னா 2-3 நம்பர் எல்லாம் பேர் பிடிச்சிக்கிறேன்னு. இது ஏர்டெல் ஈஸி நம்பர். இது ஈஸி போடுற நம்பரா? சைடிஷன். சைடிஷா? பிரியாணி. பொய்யே. சிக்கன் பிரியாணி தான். முருகன் பசிக்குது, அவன் சரக்கு போடுறதில்ல. அப்புறம் காசு 60 ரூபா கொடுத்தோம், 40 ரூபா போட்டு நாங்கள் ஒரு பிரியாணி வேணுட்டுங்க. ஏன் சாப்பிட்றதில்ல அவரு? அவன் விட்டான், சாமி கும்பிட்டான் ஒரு வாரமா. அதனால அவர் வெளியே ஓய்கி நாட்டம் பத்துங்கிறாரு. நாங்கள் 2 பேர் குடியார் பசங்க. இப்போ பசிக்குது சாப்பாடு என்னங்க 60 ரூபா கொடுத்தான். சரி நான் அவரே போட்டு நாங்கள் ஒரு பிரியாணி வேணுட்டுங்க. நாங்கள் வந்து அவங்க சோறு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு கறி நாங்கள் எடுத்துங்க. லெக் பீஸு. ஒரு வாரம் சாப்பிட்டு